பிஜிபி மெரன் கிங்டம், ஈசிஆர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை. காரைக்குடியில் விஜயின் பரப்புரை தாமதமாகிறது. விஜயை காண கொளுத்தும் வெயிலில் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். காரைக்குடியில் விஜயின் பரப்புரை தாமதமாகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொளுத்தும் வெயிலில் விஜய்க்காக தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். மதுரை காரைக்குடி 100 கிலோமீட்டரை கடக்க 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது விஜயின் வாகனம். விஜயை காண கொளுத்தும் வெயிலில் காத்திருக்கும் தாவேகா தொண்டர்கள், இளைஞர்கள் விஜயை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வெயிலில் காத்திருக்கும் தொண்டர்களுக்கு தண்ணீர், குளுக்கோஸ் கொடுக்கிறார்கள் தாவேகாவினர். இன்று காரைக்குடி வேட்பாளரை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதற்காக மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் விஜய். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கான 100 கிலோமீட்டரை கடக்க 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது விஜயின் வாகனம். வழி நெடுக தொண்டர்கள் விஜயை கண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். விஜயை காண காரைக்குடியில் கொளுத்தும் வெயிலில் தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வெயில் அதிகரிப்பதால் விஜயின் பரப்புரை தாமதமாவதும் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. விஜயின் காரைக்குடி பரப்புரை தாமதமாகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வெயிலில் காத்திருக்கும் தொண்டர்களுக்கு குளுக்கோஸ், தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை தாவேகாவினர் வழங்கி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாவேகா தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு அவர் சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொள்கிறார். 100 கிலோமீட்டரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது விஜயின் வாகனம் கடக்க. வெயிலில் காத்திருக்கும் தொண்டர்களுக்கு தண்ணீர், குளுக்கோஸ் கொடுக்கிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். தற்போது விஜயின் காரைக்குடி பரப்புரை தாமதமாகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயை காண கொளுத்தும் வெயிலிலும் தாவேகா தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காரைக்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் விஜயின் காரைக்குடி பரப்புரை தாமதமாகிக் கொண்டே செல்கிறது. தொண்டர்கள் கொளுத்தும் வெயிலில் காத்திருக்கிறார்கள். மதுரை காரைக்குடி இடையே 100 கிலோமீட்டரை கடக்க 3.5 மணி நேரத்திற்கு மேலாக எடுத்துக்கொண்டது விஜயின் வாகனம். தற்போது காரைக்குடியை நோக்கி விரைந்திருக்கும் விஜய் பரப்புரை தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்குடியில் இன்று தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அவர் வருவது தாமதமாகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாவேகா தலைவர் விஜயினுடைய பரப்புரை தாமதமாகிறது. மதுரை மற்றும் காரைக்குடிக்கு 100 கிலோமீட்டரை கடக்க 3.5 மணி நேரத்திற்கு மேல் விஜயின் வாகனம் எடுத்திருக்கிறது. விஜயை காண கொளுத்தும் வெயிலில் தாவேகா தொண்டர்கள், இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். தொண்டர்களுக்கு தண்ணீர் மற்றும் குளுக்கோஸை நிர்வாகிகள் கொடுத்து வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் இளையராஜா. அவரோடு பேசலாம். இளையராஜா, 12 மணிக்கே அங்கு தொண்டர்கள் கூடியதை பார்க்க முடிந்தது. சரியாக எத்தனை மணிக்கு விஜய் வருவதாக சொல்லியிருந்தாங்க? தற்போது வரை விஜயின் வாகனம் வரவில்லை. எவ்வளவு நேரமாகும்? கண்டிப்பாக கார்த்திகா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காரைக்குடியில் உள்ள கண்ணதாசன் மணிமண்டபம் எதிரே உள்ள சேவர் சிலை அருகே பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக காலையிலே மதுரை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வந்த விஜய் தற்போது அங்கிருந்து வர வேண்டிய ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த ஒரு 3 மணி நேரமாக மக்கள் வெள்ளத்தில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர் மிக மெதுவா தான் வர்றாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேவர் சிலை அருகே 12 மணி முதல் 2:30 மணிக்குள்ள அவர் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம்.
தற்போதைய நிலவரம் வரை பாத்தீங்கன்னா திருப்பத்தூரை கடந்து கலனிவாசல் பகுதி லீடர் ஸ்கூலை கடந்து இப்ப வந்துட்டு இருக்காங்க. இன்னும் காவல்துறையை சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 10 to 30 நிமிடத்திற்குள்ள இங்க வருவதாக சொல்லியிருக்காங்க. ஆனா 12 மணியில இருந்தே அவரை பார்ப்பதற்காக மக்கள்கள் தாவேகா தொண்டர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இப்ப கடுமையான வெயில் இருக்கு. அவங்க அந்த கடுமையான வெயிலையும் அந்த பொருட்படுத்தாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயின் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தொண்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணீர், தர்பூசணி, ஜூஸ் என்னென்ன முடிக்குமோ கொடுக்குறாங்க. அதே மட்டும் இல்லாம விஜய் வரும்போது அவருக்கு வெயில் தாக்கமா இருக்கனால அவங்க வந்து அவங்களுக்கு இங்க இருந்தே தண்ணீர் பாட்டில் எல்லாம் விஜய் வாகனத்துக்கு என்னென்ன இருக்கோ அதை தூக்கி த்ரோ பண்றாங்க. அதையும் விஜய் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் தற்போது அந்த பிரச்சார வாகனத்துல வரும்போது அவர் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் லிப்ட் அப்படின்ற ஒண்ணு பயன்படுத்துவாங்க. அதுதான் மேல பிரச்சாரம் மேடைக்கு வரும். தற்போது அந்த லிப்ட் வந்து பழுதாயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக மரக்கட்டை சேரை பயன்படுத்தி தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறார். இன்னும் சில நிமிடங்களில் விஜய் இங்க வருவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது மணியே பாத்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. அவருக்கு 2:30 மணிக்கு தான் டைம் கொடுத்தாங்க. இனிமே வந்து அவர் குறித்த நேரத்துல பிரச்சாரம் பண்ணுவாரா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கார்த்திகா, இளையராஜா சரியாக 2:30 மணிக்கு 12:30 மணியிலிருந்து 2:30 மணிக்குள்ளாக அவருடைய பரப்புரைக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் காலத்தில் மிகுந்த வெயிலாக இருக்கக்கூடிய நேரம். மக்கள் வெகு நேரம் வந்து இருந்து விஜயை பார்க்கறதுக்காக காத்து கிடக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் ஒரு 3 மணிக்கு மேலாக நேரத்தை தாவேகா நிர்வாகிகள் ஒதுக்கல? குறிப்பா சொல்லணும்னா அந்த நிர்வாகிகள் வந்து அவங்க பக்கத்துல இருந்து கேட்கும் போது காவல்துறையிட்ட அவங்க 12 to 3 2:30 மணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டா அவங்க வந்து மக்கள் வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க, அவங்க வீட்டுக்கு சீக்கிரமே போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா வெயில அவங்க உண்மையிலே பொருட்படுத்தி இருந்தா அவங்க கொஞ்சம் தாமதமாக 4 மணிக்கு மேல கேட்டிருக்கலாம். இந்த இதுவுமே இந்த செயலுமே இந்த பகுதியில ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலை வருகிறது. தொடர்ந்து மக்கள் பாத்தீங்கன்னா கடுமையான வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இவ்வளவு நேரம் காத்திருக்க மக்களுக்கு விஜய் எவ்வளவு நேரம் உரையாற்ற போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பவே அவர் 2:10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அவர் வந்து உரையாற்றி முடிப்பதற்கு உரிய நேரத்துக்குள்ளே முடிப்பார் என்பதும் ஒரு எதிர்பார்ப்போட தாவேகா தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்காங்க. கடுமையான வெயில்ல காத்திருக்காங்க. தென் மாவட்டங்கள சிவகங்கையை சொல்லவே வேணாம், கடுமையான வெயில். வறட்சி மாவட்டம், அதுல இப்ப இந்த வெயில்ல கடுமையான மக்கள் வந்து காத்திருக்காங்க. சிலர் அங்கங்க மயங்கி விழுகிறாங்க. அவங்களுக்கு தண்ணீர், பழங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் வருகிறது. கார்த்திகா, இளையராஜா, அப்படி ஒருவேளை 12:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும்குள்ளாக அந்த நேரம் ஒதுக்கப்படும் பட்சத்துல அங்கு பந்தல் ஏதாவது போட்டு நிர்வாகிகள் ஏதாவது ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம். அந்த ஏற்பாடுகள் எல்லாம் ஏன் செய்யல? பந்தல்கள் போட்டு ஏற்பாடு செய்யலைன்னு சொல்ல முடியாது கார்த்திகா. சில இடங்கள்ல போட்டிருக்காங்க. அதாவது அவுட்டர்ல அங்கங்க சின்ன சின்ன தண்ணி கேன்கள் கொடுத்துருக்காங்க. ஆனா சாலையில இவ்வளவு வர இடத்துல அவங்க பந்தல்கள் போடல. அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததோட கூட்டங்கள் மதுரையில இருந்தே பின்தொடர ஆரம்பிச்சு. இங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா காரைக்குடி பகுதியில இருந்துதான் வருவாங்க அப்படின்ற அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க அப்படி இல்ல. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, மதுரையில இருந்து வர்ற வழியில இருக்கிற மக்கள் எல்லாம் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க முறையான ஏற்பாடுகளுமே அங்கங்க தண்ணீர் பந்தல் அமைச்சிருக்கணும், ஆனா அமைக்கல. இதனால கடுமையான வெயில்ல தொண்டர்களும் பொதுமக்களும் அந்த வாட்டி வதக்கின்ற வெயில விஜய்க்காக காத்திருக்கிறார்கள். கார்த்திகா, இளையராஜா, இந்த கூட்டத்திற்கு பெண்கள் குழந்தைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு குழந்தை மயக்கம் அடைந்திருக்கிறது. அந்த குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அந்த தாய் உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தைக்கு விசிறவிடக்கூடிய மற்றொரு சிறுவர்கள், அந்த காட்சியும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் விஜய் வருவதற்கு? கண்டிப்பாக இந்த இது போன்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாவே நடந்து வருகிறது. குழந்தைகள்லாம் பொதுவா வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள்லாம் வராதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இருப்பினும் அதை மீறி வெறும் இங்க பாத்தீங்கன்னா கூட்டத்துல ஒரு 10 பேர் வந்திருக்காங்களா, அதுல 3 பேரு அவங்க ஃபேமிலியோட குழந்தையோட எல்லாம் வந்திருக்காங்க. இந்த வெயில்ல காத்திருக்காங்க. அங்க குழந்தைகள் அடிக்கடி இங்க மயங்கி விடுகிறாங்க. மரத்தடியை பார்த்து ஒதுங்குறாங்க, விஜயை பாக்குறதுக்காண்டி இருக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. அவங்களுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் மருத்துவ பணிகளும் சுழந்த ஆம்புலன்ஸும் இந்த பகுதியில சுற்றிதான் வருகிறது. இருப்பினும் வெயில் அதிகமா இருக்கிறது. விஜய் வந்து இப்ப இருக்கிற டயத்தப்படி பாத்தீங்கன்னா அவர் நேரம் வந்திருக்கணும். ஆனா வரலாறுல இருந்து மக்கள் வந்து ரொம்ப நேரமா காத்திருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு அவங்க முகத்துல அதிகமான சோகமாவே தெரியுது. விஜய் எப்போ வருவாரு, விஜய் என்ன பேச போகிறாரு, அவங்க வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க.
கூடிய சீக்கிரம் விஜய் வரணும். ஆனா கூட்டங்கள் அதிகமா இருக்கிறனால அவர் வாகனம் வந்து பாத்தீங்கன்னா இங்க காட்சியில பார்க்கலாம் அப்படியே ஊர்ந்துதான் வர வேண்டி இருக்கிறது. அவர் இதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் தெரிஞ்சிருந்தா அவர் காலையிலேயே முன்கூட்டியே கிளம்பி வந்திருந்தா இந்த ஒரு அசம்பாவிதத்தை அவர் கொஞ்சம் தடுத்திருக்கலாம். கார்த்திகா, நீங்கள் சொன்னது போல மதுரையிலிருந்து காரைக்குடி வரக்கூடிய அந்த தூரத்தை கணக்கிட்டு இருக்கலாம். இவ்வளவு கூட்டம் வரும் என்று முன்னமே கணித்திருந்தால் முன்னதாகவே கிளம்பி இருக்கலாம். இன்னும் கூட குழந்தைகளை எல்லாம் யாரும் கூட்டிக் கொண்டு வர வேண்டாம், இருசக்கர வாகனங்களில் பின்தொடர வேண்டாம் அப்படின்னு தொடர்ந்து எச்சரித்தும் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகிறது. பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து அங்க அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மீண்டும் பேசலாம் இளையராஜா. தற்போது விவரங்களுக்கு நன்றி. VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai.